ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி அரிசி மாவு வச்சு ரொம்ப மொறுமொறுப்பான நல்ல டேஸ்டியான ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் செய்து வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் ஆனால் கூட கெட்டு போகாது. ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோத்துக்கு சுவையாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸின்றதுனால பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு அரிசி மாவு, 3 டீஸ்பூன் அளவு நல்ல சூடான எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக மைதா, அதுக்கப்புறம் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். இந்த சூடான எண்ணெய் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, அப்போ தான் நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ரெசிபி நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்கும். அதுக்காக சூடான எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவில் எல்லா இடத்துலையும் படுறதளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம கேரட் துருவி வச்சு நல்லா துருவிட்டு இது கூட சேர்த்துக்கிறணும். இப்போ பாருங்கள், 2 உருளைக்கிழங்கையும் நம்ம இது போல் துருவி சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்குகளை துருவி சேர்த்தாச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 துண்டு அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் கசூரி மேத்தி. அப்படி கசூரி மேத்தி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இதெல்லாத்தையும் கொரப்பாக அரைச்சிட்டு இந்த மாவு கூட சேர்த்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கலோஞ்சி, அதாவது கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு ஓமம், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், சுவைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிற போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு தயாராக இருக்குது. இதை 2 பகுதிகளாக பிரிச்சுட்டு நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு திரட்ட ஆரம்பிக்க போகிறோம். கையில் கொஞ்சம் போல் அரிசி மாவு தேய்ச்சிட்டு இதை 2 பகுதிகளாக பிரித்து எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி. ஒரு பகுதி மாவை எடுத்து நல்லா அரிசி மாவில் இது போல் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம திரட்டி எடுக்கும்போது சப்பாத்தி கட்டையில் ஒட்டாமல் வரும். அதுக்காக பண்ணுறோம். இப்போது சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் அரிசி மாவு தூவிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க மாவை எடுத்து வச்சுட்டு நல்லா பூரி கட்டை வச்சு நல்லா திரட்ட ஆரம்பிச்சிடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் நல்லா தின்னாக திரட்டுனீங்கன்னா, இந்த மாவை நல்லா ஒல்லியாக திரட்டி சுட்டிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் கிடைக்கும். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அதுவே இதை கொஞ்சம் திக்காக திரட்டினீங்கன்னா கொஞ்சம் மெதுவான ஸ்நாக்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிறலாம். நான் இன்றைக்கி நல்லா ஒல்லியாக திரட்டிட்டு கிறிஸ்பியாக செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தடிமனாக திரட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு மிருதுவான ஸ்நாக்ஸும் கிடைக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா இது போல் திரட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு சின்ன டம்ளர் மாதிரி வச்சுட்டு இது போல் ஷேப் கொடுங்க, ரவுண்ட் ஷேப்புக்கு. ஒருவேளை உங்ககிட்ட சின்ன மூடி டம்ளர் ஏதாவது இருந்ததுன்னா கூட பயன்படுத்தலாம். நான் ஃபில்டர் காஃபி செய்வோம்ல, அந்த பாத்திரம் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஷார்ப்பான எட்ஜ் இருக்கும் அதில், அதனால் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ரவுண்டான ஷேப்புக்காக இது பண்ணுறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே தயாராகிருச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். மீதி இருக்க மாவையும் இதே போல் நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு திரட்டிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சு கட் பண்ணி இது போல் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போது இந்த மாதிரி எடுத்து வச்ச பீசஸ் இருக்குல்ல, இதை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு 10 நாளைக்கு கூட நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அப்படி வச்சுருக்கும் போது இடையிடையில் உங்களுக்கு எப்போல்லாம் விருப்பமாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் இதை மறுபடிக்கும் பொரிச்சு கூட சாப்பிடலாம்.
ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஒன்றொன்னா போட்டு பொரிச்செடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணி நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ இதை 2 பக்கம் திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம அரிசி மாவு உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் தயார் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சிடாமல் முற்றிலும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா கருகுன வாசம் வராமல் நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் நீங்கள் இதை பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு 10 நாளைக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். நல்லா மொறுமொறுப்பு தன்மை மாறாமல் இருக்கும். ஏர்டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 மந்த் அளவுக்கு கூட இது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். இல்லைன்னா இது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஈஸியான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி சூப்பராக தயாராகிருச்சு. இதே போல் மீத இருக்க மாவு எல்லாத்துலேயும் நீங்கள் இதே ப்ராசஸை பின்பற்றணும். பாருங்கள் இந்த மாதிரி. இதே போல் எண்ணெயில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு பொரித்து வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மொறுமொறுப்பான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்நாக்ஸ் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருந்ததுன்னு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.